ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐங்குறுந்தடைகள் சேனல். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நம்ம இந்த வீடியோவில் அடுத்த பேட்டர்னான சர்க்குலர் பேட்டர்ன் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் லீனியர் பேட்டர்ன் பார்த்தோம், அதோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் சர்க்குலர் பேட்டர்னா அதில் என்னெல்லாம் எப்படி நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் போகிறதுலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எதனா பேட்டர்ன் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3D பார்ட் வேணும்ல. 3D பார்ட்டுக்கு ஒரு ஸ்கெட்ச் வேணும். அதனால் நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்சை வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வேளை எதனா பார்ட்டு டிசைன் போடுறீங்கன்னு வைங்களேன், இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அண்டர் டிஃபைன்டு, இது வந்து ஃபுல்லி டிஃபைன். அதாவது இந்த ஸ்கெட்ச் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் மாறிடும். அப்போ வந்து இது ஃபுல்லி டிஃபைன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஃபுல்லி டிஃபைனில் வச்சு உங்கள் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை ஃபுல்லி டிஃபைன்னா என்னன்னு தெரியலன்னு பார்த்தோம்னா நம்ம அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம், மேலே சஜஷனில் வரும். அதை பார்த்து ஃபுல்லி டிஃபைனாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே உங்கள் பார்ட்டை ஃபுல்லி டிஃபைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, நான் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கிறேன். இந்த சர்க்கிள்குள்ளே ஒரு சின்ன சர்க்குலர் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கட் பண்ணதை சர்க்குலர் பேட்டர்ன் வச்சு அப்படியே இப்படி ஃபுல்லாக போட போகிறோம். எங்கே இருக்குது இதோ ஃபீச்சர்ஸில் இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் இருக்கிறது சர்க்குலர் பேட்டர்ன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்குன்னா பெராமீட்டர்ஸ், அதாவது டைரக்ஷன், எந்த இதில் சுற்றணும், இந்த இடத்துல சுற்றணும்னு சொல்லியாச்சு. அடுத்துட்டு எது சுற்றணும், ஒரு ஃபீச்சர்ஸாக, ஃபேஸஸாக, பாடிஸாக, எது வேணால் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து இந்த எக்ஸ்ட்ரூடர் கட் வந்து ஒரு ஃபீச்சர் தான், அதனால் இதை கிளிக் பண்ணிட்டு கட் எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதுவே காமிக்குது பார்ஷியலாக, அதாவது இப்படி தான் இருக்க போகுதுன்னு. நம்ம இதில் என்னெல்லாம் டிஃபைன் பண்ணலான்னா, ஈக்குவல் ஸ்பேஸிங்கில், அதாவது எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பேஸிங்கில் எவ்வளோ டிகிரி, 360 மொத்தமாக போட்டுரும். இப்போ நான் இதை 118 கொடுத்தேன்னா உங்களுக்கு பாதி வரைக்கும் 10 ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் போடும். இப்போ நான் ஈக்குவல் ஸ்பேஸிங் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு அந்த ரெண்டுத்துக்கு அடுத்தடுத்து உள்ளதுக்கு டிஸ்டன்ஸ் 180 டிகிரின்னு போட்டுரும். இப்போ நான் 13 போட்டேன்னா அடுத்தடுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30 டிகிரி போடும். இதான் இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ஈக்குவல் ஸ்பேஸிங் இருக்கிறதும் ஈக்குவல் ஸ்பேஸிங் இல்லாததும். இப்போ ஈக்குவல் ஸ்பேஸிங் கொடுத்துட்டு 360 டிகிரியில் 10 போடுனா 10 போட்டுரும். இப்போ நம்ம ஓகேன்னு கொடுத்துறோம்னா சர்க்குலர் பேட்டர்ன் அந்த நம்ம எக்ஸ்ட்ரூடர் கட்டை அப்படியே ஃபுல்லாக போட்டுரும். இதுதான் சர்க்குலர் பேட்டர்ன். ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம், அந்த சர்க்கிள் தான் அதோட டைரெக்ஷனு. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரூடர் கட்டு தான் நம்ம ஃபீச்சர் பண்ண போகிறது, அது அப்படியே சர்க்கிள் போட்டோம். நம்ம வந்து ஃபீச்சர் பார்த்துருக்கோம், நம்ம வந்து இதுக்கும் பார்த்துடலாம். பாடிஸும் பண்ணுமா அதுக்கும் பார்க்குறதுக்கு இது எந்த பிளேனில் போட்டோம், ஃப்ரண்ட் பிளேனில் போட்டிருக்கோமா, ஃப்ரண்ட் பிளேன்லேயே இன்னொரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கலாம். எப்படின்னா இதை மொத்தத்தையும் பண்ணுறதுக்கு, இது மொத்தத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வேணும்ல. அதனால் இங்கேருந்து சர்க்கிள் ஆரம்பித்து இது வரைக்கும் சர்க்கிள் போட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இதை ஃபீச்சர்ஸ் எக்ஸ்க்ளூட் போயிட்டு 10 வேணாம் 5க்கு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இதை ஃபுல்லாக சர்க்கிள் போட போகிறோம். இப்போ பார்த்தோம்னா சர்க்குலர் பேட்டர்ன் போயிட்டு பெராமீட்டர்ஸில் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக, ஃபீச்சர்ஸ் இல்லை பாடிஸில் இது ஃபுல்லாக அதுவே போடுது. பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு 10, இதுக்கும் அதே ஆப்ஷன் தான். ஈக்குவல் ஸ்பேஸிங்னா 360 டிகிரிக்கு அது ஃபுல்லாக போடும். 180 டிகிரினா 180 வரைக்கும் போடும். ஈக்குவல் ஸ்பேஸிங் அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக நான் முன்னாடி ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷன் தான். இப்போ நான் ஓகே கொடுப்பேன். 10 இருக்குது, நம்ம 8 மட்டும் வச்சுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த பாடி ஃபுல்லாகவே நம்ம போட்டதுக்கு சர்க்குலர் பேட்டர்ன் வந்துருச்சு. இவ்வளோதாங்க சர்க்குலர் பேட்டர்ன். நம்ம ஃபீச்சர், ஃபேஸு, பாடி எதை வேணால் நம்ம சர்க்குலர் பேட்டர்னில் போட்டுக்கலாம். சர்க்குலர் பேட்டர்ன் நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு அந்த பெராமீட்டரான ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு தேவை. அந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குற ஃபேஸோ இல்லைனா ஃபீச்சரோ பாடியோ எல்லாமே சர்க்குலர் பேட்டர்ன் போடும். நம்ம இந்த வீடியோவில், அதாவது லெசன் 20ல் சர்க்குலர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பேட்டர்னான மிரர் பேட்டர்ன் எப்படி போடுறது நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன் லீனியர் பேட்டர்ன் பார்த்தாச்சு, அது இன்னும் உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா மேலே சஜஷன் வரும், அதை பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மிரர் பேட்டர்ன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறங்க. ஐங்குறுந்தடிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறங்க. நன்றி, வணக்கம், பாய்.